இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட லாஸ்ட் கவுன்சிலிங்கான எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுல யாரு கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள்லாம் பார்த்தரலாம். 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. அன்னைக்கு நைட்டு 7 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில உங்களுக்கு சீட்டு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே ஆகஸ்ட் 26ஆம் தேதி நைட்டு 7 மணிக்குள்ள நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போனா போகலாம், போகாம கூட நீங்க வீட்லயே கூட இருக்கலாம். ஆல்ரெடி சில காலேஜில் கூட படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணுவாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது மாணவர்களே, இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கிறது முழுக்க முழுக்க 1வது ரவுண்ட்லயோ 2வது ரவுண்ட்லயோ 3வது ரவுண்ட்லயோ இருந்த எஸ்சி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது டிஎன்ஏல அப்ளை பண்ணி அவங்களுக்கு எஸ்சியில் ரேங்க் வந்திருந்தாவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லை சார், நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்ல தான் சார் அட்டன் பண்ணேன், அதில் இருக்கக்கூடிய எஸ்சி மாணவர்களும் எலிஜிபிளுங்க. எவ்வளோ பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 38,000 பேர். 38,000 பேர் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் கல்லூரியில் கூட போய் படிச்சுட்டு இருப்பீங்க, மறந்துடாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா டாப் லெவல் காலேஜ். சார், இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்ல என்ன சார், அது என்ன கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா, எஸ்சி ஏல இருக்கக்கூடிய சீட்டை எஸ்சி மாணவர்கள் எடுக்கலாம். எப்படி? எஸ்சி மாணவர்கள் இதுவரைக்கும் ஓசியில் உள்ள சீட்டையும் எஸ்சி சீட்டையும் தான் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எஸ்சிஏ சீட்டை எடுக்கலாம். சூப்பரான வாய்ப்பு. பெரிய பெரிய கல்லூரிகளில் கூட சீட்டு அவைலபிலிட்டி இருக்கு. நீங்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை இப்போதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எஸ்சி ஸ்டூடெண்ட் சார், எனக்கு காலேஜே பிடிக்கல சார் அப்படின்னாலும் இப்போ இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான காலேஜை அடிச்சு தூக்குங்க. இந்த வீடியோ மறந்துடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு எஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாம நம்ம சேனலை இதே போல இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.